சரிகமபா லிட்டில் சாம்பியன் 4 அப்படின்னு சீசனில் தினேஷ் அவர்களை தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சீசன் 5லேயும் அவர் வந்து ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற ரவுண்டில் பாடியிருக்காரு. பாடி எல்லோருடைய மனதிலையுமே மிகப்பெரிய அளவில் மறுபடியும் வந்து இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜட்ஜஸ் எல்லோருமே சூப்பராக பாடிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு. என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு எல்லாருக்குமே கொடுத்துருக்காராம். இது எல்லாருக்கும் பரவாயில்ல, இந்த வயதில் இந்த அளவுக்கு யோசிக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமாக திவினேஷ் அவர்கள் கூட அபிஷேகா அவர்கள் கூட இணைந்து பாடணும் அப்படின்ற மாதிரி கூட பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது அவர் ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டில் மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அவர் பாடினது அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போது தொடர்ந்து எல்லோரும் திவினேஷ் அவர்களைப் போல் அபிஷேகாவும் வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்க ஜனநாயகன் திரைப்படம் சீக்கிரமே, அதாவது பொங்கல் அப்போவே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல தடைகள் அதற்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போது என்ன இருக்குன்னா, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒழுங்காக வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ படக்குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தணிக்கைக்குழு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியாக நடந்துக்கிறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவெடுத்திருக்காங்களாம். ஏன்னா இப்போ மறுபடியும் ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நிறையவே டைம் எடுக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். ஏற்கனவே மக்கள் எப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. இந்த நிலையில் இன்னும் தள்ளி தள்ளி போகிறது சரியில்லை அப்படின்றதற்காக படக்குழுவினர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.